சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து வரும் நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழல் வழக்கில் விசாரணை முடியாமல் அமலாக்கத்துறை வழக்கு விசாரித்து தண்டிக்க சட்டம் அனுமதிக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் பண மோசடி வழக்கு என்னவாகும், செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கில் எத்தனை சாட்சிகள் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் வாய்தா கேட்காவிட்டால் 3 மாதங்கள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சருக்கு ஜாமீன் வழங்கியது போல செந்தில் பாலாஜிக்கு வழங்கலாம், அவர் எங்கும் தப்பி ஓடிவிட மாட்டார் என்று வாதம் வைக்கப்பட்டது. இதனிடையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. அவருக்கு நிச்சயம் ஜாமீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இப்போதே திமுகவினர் உற்சாகத்தில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.